கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உயிர்த்தார் என்ற தலைப்பிலே தியானித்து வருகிறபடி கடைசியாக பார்த்தது உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவானவரால் அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை. அந்த வல்லமை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் தங்கியிருக்கிறது. அந்த வல்லமை மாம்சத்தை அழித்து நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றி ஆசீர்வதிக்கிறது. உலகத்தின் ஆலோசனைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறது. விசேஷமாக பிசாசுக்கு எதிராக அதனுடைய தந்திரங்களை முறிப்பதற்கு அந்த வல்லமை நமக்குள்ளே இருந்து அதை ஜெயிக்க பலன் தருகிறது. இந்த நாளிலும் ஒருவேளை அது உலகம், மாம்சம், பிசாசு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே அதை ஜெயிக்கிறதுக்கு வல்லமை வேண்டும். இந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது அல்லது இல்லை என்பதை ஒரு சில காரியங்களை வைத்து நாம் நிதானிக்க முடியும். அதில் பிரதானமானது, எந்த ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது போகிறதோ அல்லது சாதாரணமாக இருக்கிறோமோ, நமக்குள்ளே நம் உள் மனதில், ஆவியில் என்றைக்கும் நாம் புரிந்து கொள்ளணும், பிசாசை மாம்சத்தில் படி போராடி அதை என்ன செய்ய முடியாது, விரட்ட முடியாது. ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டி வேறொரு நாள் அது புறப்பட்டு போகாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சத்தம் போடுறாரு, உங்களுக்குள்ளே ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் நீங்கள் அவிசுவாசிக்கிறீங்க, உங்க கூட தான் நான் இருக்கிறேனே, என்னை விசுவாசிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொள்கிறார். அவர் ரொம்ப முக்கியம் ஜபம், ஒருவேளை உபவாசம். இதை விட ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் விசுவாசம். அப்போ ஜபம், உபவாசம் இருக்கும்போது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், நமக்குள்ளே ஆவியாக இருக்கிற அந்த ஆவியினாலே தேவனுடைய ஆவியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ஆவியை எப்படி உணர்கிறோமோ அதே போல் தான் பிசாசுடைய கிரியைகளையும் நாம் உணர முடியும். நம்ம ஆவியில் தான் உணர முடியும். அந்த உணர்தலின் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பயம். பயம் எங்கே இருக்கிறதோ அதுக்கு அடுத்தது பிசாசுடைய கிரியை நடைபெறும். தைரியம் வரும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். பயம் வரும்பொழுது காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு அந்த பிசாசை கடிந்து விரட்ட வேண்டும். சும்மா கடிந்தல்ல, பலனை பெற்றுக்கொண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.